கடந்த ஒரு 3-4 நாட்களாக ஒரு சர்ச்சைக்குரிய விவகாரம் பேசப்பட்டு கொண்டே இருக்கிறது. நம்ம வீடியோவில் அதை சொல்லலை. என்னன்னா, ஈரானுடைய பதில் வர வரைக்கும் நம்ம பேசாமலே இருந்தோம். ஈரான் தற்போது பதில் அளித்திருக்கிறார்கள். என்ன பதில் அளிச்சிருக்கிறாங்கன்னா, முதல்ல என்ன பிரச்சனை தெரிஞ்சுக்கிறேன். பிரச்சனை என்னன்னு கேட்டால், கடந்த ஆட்சியில் டொனால்ட் ட்ரம்ப் ஜனாதிபதியாக இருக்கும்போது அதற்கு முன்பதாக ஜனாதிபதியாக இருந்த ஒபாமா என்ன பண்ணினார் என்று சொன்னால், ஈரானோடு ஒரு ஒப்பந்தம் மேற்கொண்டிருந்தார். அணு ஆயுதங்களை தடுப்பதற்கான ஒப்பந்தம், அதே போன்று ஆபத்தான ஆயுதங்களை தடுப்பதற்கான ஒப்பந்தம் என்று சொல்லி ஒரு ஒப்பந்தத்தை அவர் செஞ்சிருந்தார். அந்த ஒப்பந்தம் நடைமுறையில் இருந்தது. கடந்த முறை ஆட்சிக்கு டொனால்ட் ட்ரம்ப் வந்த நேரத்தில் அந்த ஒப்பந்தத்தை கிழிச்சு வீசி விட்டார். இனிமே உங்களோட எல்லாம் ஒப்பந்தம் கிடையாது, வர்றதை பார்த்துக்குவோம், ரெண்டு ஒன்று பார்ப்போம், இதே மாதிரி நடந்துகிட்டு இருந்தார். அதற்கு பிறகு டொனால்ட் ட்ரம்ப் தோத்து போயிட்டார். ஜோ பைடன் ஆட்சிக்கு வந்தார். ஜோ பைடனுடைய ஆட்சி காலத்திலையும் எந்த ஒரு வழிமுறைகளையும் ஈரான வழிக்கு கொண்டு வர முடியலைங்க. அப்படி இருக்கும்போது இப்ப டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு திரும்ப என்ன பண்றாருன்னா, ஒரு கடிதம் ஒன்று அனுப்பியிருக்கிறாரு ஈரானுக்கு. வாங்க, நம்ம ஒரு நெகோசியேஷனுக்கு வந்துக்கிறோம், ஒரு ஒப்பந்தத்துக்கு வந்துக்கிறோம், அணு ஆயுதத்தை தடுக்கணும். நம்ம அவங்க அணு ஆயுதத்தை வச்சுக்கிடுவாங்க, இவங்க வச்சுக்கிற கூடாதுங்கிறதுக்காக அணு ஆயுதத்தை தடுப்போம், ஆபத்தான ஆயுதங்களையும் தடுப்போம், அப்படி ஒரு ஒப்பந்தத்தை போட்டுக்கிறோம் ஒரு கடிதத்தை எழுதினாரு. அந்த கடிதம் ஈரான் அரசாங்கத்திற்கு நேற்றைய தினம் கிடைத்திருந்தது. இன்றைக்கு ஈரான் அரசாங்கத்தினுடைய அதி உச்ச தலைவராக இருக்கக்கூடிய ஷியா மத தலைவர்களில் மிக முக்கியமானவராக இருக்கக்கூடிய ஆயத்துல்லா அலி ஹாமனி கடிதத்தை கிழிச்சு குப்பை தொட்டில போட்டுட்டாரு. இனிமே அந்த கடிதத்தை பத்தி பேசி வேலையில் அமெரிக்காவோட எந்த பேச்சுவார்த்தையும் கிடையாது. நீங்க பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடுறது ஒன்றும் அணு ஆயுதத்தை தடுத்து எங்களுக்கு நலவு செய்யணுமோ வேற யாருக்கு நலவு செய்யணுமோங்கிறதுக்கு இல்லை. உங்களை விட ஆயுதம் எங்கள்கிட்ட வந்துடக்கூடாது, உங்களை தாக்குகிற அளவுக்கு நாங்கள் ஆயுத ரீதியாக பலம் பெற்றக்கூடாது, எங்ககிட்ட எந்த வளமும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் செய்றீங்க. பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் வரல, வேண்டியதை செஞ்சுக்கிட்டார். யுத்தம் பண்ணணுமா பண்ணிக்க, அடிக்க போறியா அடிச்சுக்க. ஏன்னா அங்கே டிசிஷன் மேக்கர் இவர் தான், ஜனாதிபதி கிடையாது. ஜனாதிபதியை இவர்கிட்ட கேட்டு தான் எல்லாத்தையும் பண்ணுவாங்க. டிசிஷன் மேக்கர் ஆயத்துல்லா அலி ஹாமனி, அவர் தான் டிசிஷன் மேக்கருங்கிறதுனால அங்க அரசாங்கத்தில் எல்லாம் பேச போக வேண்டிய அவசியம் இல்லை. திட்ட தெளிவாக ராணுவ தளபதிகளை கூப்பிட்டு என்ன சொல்லிட்டாருன்னா, எந்த பேச்சுவார்த்தையும் கிடையாது, அமெரிக்காவோட பேச்சுவார்த்தைக்கு நம்ம போறதே கிடையாது, நம்முடைய ஆயுத தயாரிப்புகள் நடந்து கொண்டே இருக்கணும், அணு ஆயுத தயாரிப்புகள் நடந்து கொண்டே இருக்கணும், வேண்டியது அவங்க செய்யட்டும், வர்றதை நம்ம பார்ப்போம். இது ஒரு சாதாரண ஒரு பதிலடி கிடையாது, போல்டான பதிலடி. இதை சொல்றாங்களா இருந்தால் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, அணு ஆயுதம் கையில் இல்லாமல் இதெல்லாம் பேச மாட்டாங்க. இதைத்தான் நம்ம ஆரம்பத்தில் இருந்து சொல்றோம். இஸ்ரேல் மேல அவங்க தாக்குதல் நடத்தினதே அணு ஆயுதத்தை கையில் வச்சுக்கிட்டு தான். அணு ஆயுதம் கையில் இல்லாத பட்சத்தில் இஸ்ரேல் மேல அட்டாக் பண்ண போயிருக்கவே மாட்டாங்க. அணு ஆயுதம், அதே போன்று பாலிஸ்டிக் ஏவுகணைகள், அதே நேரத்தில் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய 1300க்கும் மேற்பட்ட வகையான ட்ரோன்கள் அவங்கள்ட்ட இருக்குது. கடற்படை, விமானப்படை என்று பெரிய அளவில் வளர்ந்துட்டாங்க அவங்க. அரபு நாடுகளுக்கு மத்தியில், இவங்க அரபு நாடு கிடையாது, பெர்ஷியன் வளைகுடாவில் இருக்கக்கூடிய நாடு, புரிஞ்சுக்கிறதுக்காக அரபு இஸ்லாமிய நாடுகளுக்கு மத்தியில் ரொம்ப ஆயுதத்தில் பலம் பொருந்திய நாடாக மாறி இருக்கிறார்கள். தற்போது மிக போல்டாக அவர்கள் கடிதத்தை கிழித்து குப்பை தொட்டியில் போட்டிருக்கிறார்கள். டொனால்ட் ட்ரம்போடு பேச்சுவார்த்தைக்கு தயாரில்லை என்று அறிவித்து விட்டார்கள். எனவே இனிமேல் தான் இஸ்ரேல், அமெரிக்கா, ஈரானுக்கு இடையிலான முருகல் நிலை முத்தப்போகிறது என்கிற ஒரு நிலையும் இருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு ரஷ்யா என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, நாங்க அமெரிக்கா ஈரானுக்கு மத்தியில் நடுநிலையாக நின்று பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தயாராக இருக்கிறோம் என்று அறிவிச்சிருக்கிறாங்க. ஏன்னா இப்ப ரஷ்யாவும் அமெரிக்காவும் கூட்டாளி ஆயிட்டாங்க, உக்ரைன் விரோதி ஆயிட்டாரு. அந்த மாதிரியான நேரத்தில் நாங்க இதுக்கு இடையில நின்று பேசுறோம். ரஷ்யா ஈரானுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா ஆயத்துல்லா அலி ஹாமனியினுடைய இந்த பதிலடிங்கிறது ஒரு செருப்படியாக மாறி நிற்கிறது. போல்டாக கடிதத்தை கிழிச்சு வீசிவிட்டு நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வரமாட்டோம்ட்டாரு. உண்மையிலேயே வாழ்த்த தகுதியான ஒரு அறிவிப்பாக இது இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை. இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய காசா மற்றும் மத்திய கிழக்கினுடைய செய்திகளை தான் நம்ம இன்னைக்கு பார்த்திருக்கிறோம். தொடர்ந்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகள், இந்த புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் மரணித்த உங்கள் பெற்றோருக்காக அல்லது உங்களுக்காக ஒரு சதகா ஜாரியா செய்ய வேண்டும் என்ற ஆசை இருந்தால் அவசியம் இந்த காணொளியை 5-10 நிமிடங்கள் ஒதுக்கி முழுமையாக கேளுங்கள். ஏனென்றால் இந்த காணொளி ஊடாக அல்லாஹ் உங்கள் பெற்றோருக்கும் உங்களுக்கும் ஒரு சதகா ஜாரியா செய்வதற்கு சந்தர்ப்பத்தை தந்திருக்கின்றார். இந்த சதகா ஜாரியா ஊடாக நீங்கள் ஒரு உதவி செய்தால் 2 விதமான நன்மைகளை முழுமையாக அடைந்து கொள்ள முடியும். அல்லது நீங்கள் உங்களுடைய பெற்றோருடைய கபருக்கு 2 விதமான நன்மைகளை நீங்கள் பெற்றுக் கொடுக்க முடியும். அது என்ன தெரியுமா? நாங்கள் அல்ஹம்துலில்லாஹ் சுமார் 80க்கும் மேற்பட்ட பிள்ளைகளை கொண்டு ஒரு சிறிய இடத்தில் மதரசா ஒன்றை நடாத்தி வருகின்றோம். எங்களுடைய மதரசாவினூடாக அல்லாஹ்வுடைய வேதத்தை அழகான முறையில்
அல்ஹம்துலில்லாஹ் கற்றுக் கொடுத்து வருகின்றோம். பல பிள்ளைகள் எங்களிடம் குர்ஆனை மனனம் செய்கிறார்கள். பல திருமணமான பெண்கள் எங்களிடம் அல்லாஹ்வுடைய கலாமை சிறப்பாக தஜ்வீத் முறைப்படி கற்று வருகிறார்கள். சின்னஞ்சிறு பிள்ளைகள் அனைவரும் அல்லாஹ்வுடைய கலாமை அழகான தஜ்வீத் நடையோடு கற்று வருகின்றார்கள். இப்படி கற்றுக் கொடுக்கக்கூடிய எங்களுக்கு இந்த பிள்ளைகளை சிறப்பான முறையில் வைத்து அல்லாஹ்வுடைய கலாமை போதிப்பதற்கு போதுமான இடவசதி கிடையாது. தொழுகை நடாத்துவதற்கு எங்களுக்கு ஒரு தொழுகைக்குரிய ஒரு இடம் கிடையாது. இப்படி பல சிரமங்களுக்கு மத்தியில் நாங்கள் இந்த மதரசாவை செய்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் இந்த ஒரு சின்ன இடம் மட்டும்தான் எங்களிடம் இருக்கின்றது என்ற காரணத்தினால் ஒரு வகுப்பு நடாத்தப்பட்டால் மற்ற வகுப்புக்குரிய பிள்ளைகள் வெளியில் அமர்ந்து அல்லாஹ்வுடைய கலாமை கற்று வருகின்றார்கள். இந்த ஒரு சின்ன இடம் மட்டும்தான் எங்களிடம் இருக்கின்றது என்ற காரணத்தினால் எங்களுடைய தொழுவிப்பதற்கு போதுமான இடவசதி கிடையாது. எங்களுடைய தொழுகையை நாங்கள் வெளியில் அமைத்து வருகின்றோம். மழை காலம் வந்துவிட்டால் சில நேரங்களில் தொழுகையில் மழையோடு நாங்கள் எங்களுடைய தொழுகையை முடித்த வரலாறுகள் இருக்கின்றது. உச்சகட்டமான வெயில்கள் எங்களுடைய தொழுகையை நாங்கள் முடித்த வரலாறு இருக்கின்றது. தஹஜ்ஜுடைய தொழுகைகளை பனியில் தொழுத வரலாறு இருக்கின்றது. அந்த அடிப்படையில் தான் அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இப்படியான பிரச்சனைகளை கொண்ட எங்களுக்கு ஒரு மதரசாவை அமைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் ஒரு நல்லுள்ளம் படைத்த ஒரு சகோதரர் ஒரு 30 லட்சம் பெறுமதியான 8 பேச்சஸ் காணியை எங்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ் வாங்கி தந்திருக்கின்றார். அந்த காணி தான் இது. நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த வீடியோ தான் அந்த காணிக்குரிய வீடியோ. இந்த காணிக்குள் நாங்கள் கீழ் ஒரு மதரசாவையும் இதற்கு மேல் இன்ஷா அல்லாஹ் ஒரு பள்ளியையும் அமைக்க இருக்கின்றோம். அந்த அடிப்படையில் இந்த ரமலானுடைய மாதத்தில் நீங்கள் வாரி வழங்கினீர்களாக இருந்தால் பள்ளி கற்ற உதவி சதகா ஜாரியா, மதரசா கட்டக்கூடிய உதவி சதகா ஜாரியா, இங்கு பிள்ளைகள் ஓதக்கூடிய அல்லாஹ்வுடைய கலாமுக்குரிய கல்வி சதகா ஜாரியா, இங்கு பிள்ளைகள் உங்களுக்காக வேண்டி செய்யக்கூடிய துஆக்கள் அனைத்தும் சதகா ஜாரியா. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வினுடைய உதவியை கொண்டு 3 விதமான நன்மைகளையும் ஒரே இடத்தில் இன்ஷா அல்லாஹ் உங்களால் எடுத்துக்கொள்ள முடியும். எங்களிடத்தில் கற்கக்கூடிய எந்த குழந்தைகள் கூட உங்களுக்காக பிரார்த்தனை செய்வார்கள். அது மட்டுமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், மன் பனா மஸ்ஜிதன் பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னah. யாரொருவர் அல்லாஹ்வுடைய மாளிகையை இந்த உலகில் கட்டி கொடுக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் சுவர்க்கத்தில் ஒரு மாளிகையை கொடுக்கின்றான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அதை எப்படி தெரியுமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை வர்ணிச்சு சொல்றாங்க. மற்றும் ஒரு செய்தியில் கமஃஹஸி கதாத்தின் அவ் அஸ்கர், ஒரு குருவி கூட்டளவுக்கு அல்லது அந்த குருவி கூட்டை விட சிறிய அளவுக்கு சரி நீங்க ஒரு பள்ளியை கட்டி கொடுத்தால் அதற்கு கூட அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்துல ஒரு மாளிகையை கட்டுகிறான் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அந்த அடிப்படையில் அருமைக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, நீங்கள் இந்த வீடியோக்களை எல்லாம் பாருங்கள் இன்ஷா அல்லாஹ். அதிலும் குறிப்பாக மழை காலங்கள் வந்தால் எங்களுக்கு தொழுவதற்கும் இடம் கிடையாது, கிளாஸ் செய்வதற்கும் இடம் கிடையாது. இப்படி பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில இந்த அல்லாஹ்வுடைய கலாமை கற்றுக் கொடுத்து வருகின்றோம். நீங்கள் இதற்கெல்லாம் ஒரு உதவி செய்தீர்களாக இருந்தால் இந்த மதரசாவை கட்டுவதற்கு அத்தனை நன்மைகளையும் ஒன்று சேர இன்ஷா அல்லாஹ் உங்களால் அடைந்து கொள்ள முடியும். உங்களுடைய மறுமை வாழ்க்கைக்கு நீங்கள் அடைந்து கொள்ள முடியும். உங்களுடைய கபரு வாழ்க்கைக்கு அல்லாஹ்வின் உதவி கொண்டு நீங்கள் அடைந்து கொள்ள முடியும். எனவே அருமைக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, கீழே தரப்பட்டுள்ள எங்களுடைய கணக்கு இலக்கங்களுக்கு உங்களுடைய உதவிகளை வாரி வழங்குங்கள். ஒரு தனித்தனி நபராக இன்ஷா அல்லாஹ் ஒரு 10,000, 20,000, 5,000, 1 லட்சம், 10 லட்சம், 5 லட்சம் என்று இன்ஷா அல்லாஹ் நீங்கள் அனுப்பி உங்களுடைய தொகைகளை வாரி வழங்குங்கள். எனவே இந்த காணொளியை அதிகமான நபர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வின் உதவியை கொண்டு யாரோ ஒருவர் உதவி செய்வதற்கு நீங்கள் இன்ஷா அல்லாஹ் காரணமாக அமையலாம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் உங்களையும் எங்களையும் புரிந்து கொள்வானாக. அல்லாஹ் உங்களுடைய கபறுகளை சொர்க்கத்தின் பூஞ்சோலையாக மாற்றுவானாக. இதற்காக வேண்டி யார் யாரெல்லாம் உதவி செய்கிறீர்களோ உதவி செய்யக்கூடிய நபர்களுடைய கபறுகளை எல்லாம் அல்லாஹ் சொர்க்கத்தின் பூஞ்சோலையாக மாற்றுவானாக. அவருடைய தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னிப்பானாக. அந்த தாய் தந்தையுடைய கபரை அல்லாஹ் சொர்க்கத்தின் பூஞ்சோலையாக மாற்றுவானாக. இந்த வீடியோக்களை யார் யாரெல்லாம் அதிகம் ஷேர் செய்கிறீர்களோ அவர்களுடைய பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பானாக. அவருடைய தாய் தந்தையுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பானாக. அவர்களுக்கும் அல்லாவே சொர்க்கத்தில் ஒரு மாளிகையை கொடுத்துரு ரப்பே ரஹ்மான் என்ற பிரார்த்தனையோடு முடித்துக் கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.